முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு முடித்த 60 நிமிடத்தில் உனக்காக ஒரு நல்ல செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. நல்ல செய்தி எதிர்பார்த்துத்தான் நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டிருக்கின்றேன் அப்பா. கூடிய விரைவில் அந்த செய்தியை என் செவிகளில் கேட்க வேண்டும் என்று உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரிகின்றது தங்கமே. என்னுடைய குழந்தையின் ஏக்கத்தை தீர்க்கவே உன் அப்பா நான் இன்று தேர்ந்தெடுத்துள்ளேன். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. உன் வாழ்க்கை நீ சந்தித்த வேதனை அனைத்திலிருந்தும் மீளப் போகின்றாய். உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகம் உள்ளது. அது நீண்ட நாட்களாக தொடர்கிறது. உன்னுடைய புன்னகையால் அதை மறைத்து கொண்டிருக்கின்றாய். புன்னகையால் மறைத்தாலும் உன் அப்பா எனக்கு அது தெரியாதா? அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமையும் காக்கின்றாய். என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்திருக்கின்றாய். உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்குகின்றது. உனக்கான தீர்வு கிடைக்கப் போகின்றது. உனக்கு மன கஷ்டம் தருபவர்கள் இயக்கும் வண்ணம் உன்னுடைய வளர்ச்சி இருக்கின்றது. நீ உயர்ந்து போக நினைத்தாலும் சில பேர் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் உன்னை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். யார் தடுத்தாலும் சரி, என் பிள்ளையை நான் ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வேன். நிச்சயமாக அது நடக்கும். நீ யாருக்கும் பணிந்து செல், ஆனால் யாருக்கும் அடங்கி சென்று விடாதே. உருகி உருகி நேசி தங்கமே, ஆனால் கரைந்து விடாதே. பழகு, அனைவரிடத்திலும் நன்றாக பழகு, ஆனால் அனைவரையும் முழுமையாக நம்பிவிடாதே. உன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடு, ஆனால் அனைத்தையும் கொடுத்துவிட்டு இழந்து நிற்காதே. உன்னுடைய வேதனைகளை கண்டு நீ கவலை கொள், ஆனால் ஒரு நாளும் உடைந்து விடாதே. உன்னுடைய மனம் உடைக்கப்பட்டால் உனக்கு நடக்கவிருக்கும் நல்லதும் தாமதமாகும். நீ உடைந்து விடாதே. உன் அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன். உனக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் உனக்கு நான் செய்து முடிப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்து தருகின்றேன். நீண்ட நாட்களாக சரியாக பிரார்த்திக்க முடியவில்லை என்று வருத்தம் கொள்ளாதே. நீ என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிடிலும் உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதை நான் நிச்சயம் செய்வேன். நீ கண்ணீர் வடிக்காதே. உன் துணை உன்னை விட்டு சென்று விட்டார் என்று மனவேதனை அடையாதே. எதற்கும் கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு. யார் உன்னை விட்டு சென்றாலும், யார் உன் அருகில் இருந்தாலும் உன் அப்பா நான் உனக்காக என்றும் துணையிருப்பேன் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.